ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் 180 டிகிரியில். ஸோ செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 120 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். 120 கிராம்ஸ் அப்படின்னா 1 கப்பு. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 வாட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக இது 2 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி சலிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா லூஸ் ஆகும். இது கூட நம்ம எதுவும் கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணல. கொக்கோ பவுடர் நம்ம லாஸ்ட்டாக இது பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட தனியாக ப்ரிப்பேர் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா வரும் சாக்லேட் கேக்கு. இப்போ இது சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக், அதோட பேஸ் தான். எல்லாம் இந்த மாதிரி சாக்லேட் பேஸ் பண்ண கேக் எல்லாத்துக்குமே இதுதான் பேஸு. நெக்ஸ்ட்டு நான் 1 kg கேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். அது ஒயிட் தனியாக எல்லோ தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு எக் ஸ்மெல் வராமல் இருக்கும் கேக்கில். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க எக் யோக் இருக்கு இல்லையா, அது கூட 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸு, பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இந்த எக் ஒயிட்டை நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக இது நம்ம ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் போல் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக் ஒயிட் கூட நம்ம சுகர் ஆட் பண்ண இல்லையா, அதுக்கு 150 கிராம்ஸ் சுகர் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 3/4 கப் போல் சர்க்கரை. இது நீங்கள் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணது தான். ஸோ சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக் ஒயிட் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. 60 செகண்ட்ஸ் போல் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வரும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் 3 பேட்ச் பிரித்து தான் ஆட் பண்ணணும். ஒரே தடவை ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையாமல் இருக்கக்கூடாது. சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எக் ஒயிட் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எக் யோக்கு, அதை இப்போ இது கூட நல்லா சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் போல் ஜஸ்ட் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு அது சரியாக மிக்ஸ் ஆகாமல் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ ஸ்பேட்டில் வச்சு ஒரு வாட்டி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு ஓவர் பீட் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதுக்குள்ள அப்படியே சேர்க்காமல் மறுபடியும் நம்ம ஒரு சல்லடை வச்சு 2 பேட்சாக இது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் லூஸாக இருக்கும், ஒரே இடத்துல போய் சேர்ந்து கட்டியாக ஆகாமல் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். நம்ம அப்படியே கொட்டிட்டோன்னா ஒரு இடம் சரியாக மிக்ஸ் ஆகாமல் கட்டியாக அப்படியே தங்கிடும். இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்ச். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோம்லாம் அடங்காமல் பார்க்கும்போதே தெரியுது. அதில் நம்ம போட்டு ரொம்ப ஓவர் பீட் பண்ணோன்னா
அது ஒரு மாதிரி ஆகிடும், நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர். அது வந்து 30 கிராம்ஸ். ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இதை மிக்ஸ் பண்ணும்போது. பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருக்கும், தோசை மாவு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம இது டேரெக்டாக ஆட் பண்ணாமல் இது கூட நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர் மைதா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துட்டு இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து பேட்டர் கூட ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ஜென்ட்லி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா சாக்லேட் சிரப்பு அப்புறமா இல்லைனா காஃபி பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து 2 டின்னில் செப்பரேட்டாக ஹாஃப் கேஜியாக வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டின்னில் வந்து இதில் பாதி எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் இன்னொரு டின்னில் பாதி எடுத்து நல்லா டேப் பண்ணிக்கணும் டின்னை. ஏர் பபிள்ஸ்லாம் அப்போ தான் வெளியே வரும். ஸோ நல்லா டேப் பண்ணிவிட்டு அடுத்த டின்லையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் பேட்டரி ஃபுல்லாக வந்து நான் இதில் சேர்த்துட்டு இதையும் நான் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டூத் பிக்கில் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பேட்டர் வந்து அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ஈவனாக பேக் ஆகி வரும். இல்லைனா ஒரு பக்கம் வந்து அதிகமாகவும் ஒரு பக்கம் வந்து பள்ளமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஈவனாக பேக் ஆகி வரும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஹாஃப் கேஜிக்கு வந்து 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக்குக்கு கனாச் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு, நார்மலாக இருக்க டார்க் சாக்லேட் இல்லை, டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வாங்கிக்கோங்க. அது கூட வந்து 200 ml வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் நான் வச்சுட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் மெரிட் ஆகிட்டு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு வந்து 250 ml அளவுக்கு விப்பிங் க்ரீமு, அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1/4 கப் போல் வந்து ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம விப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இது வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணலான்னா விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிவிட்டு நம்ம கனாச் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதை இது கூட வந்து ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கொக்கோ பவுடர் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயுமே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா சாக்லேட் சிரப் இப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போ தான் வந்து கனாச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணோன்னா அது ரொம்ப சூடாக இருக்கும், மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணலை. எப்படி இருந்தாலும் ஒரு லேயர்லேயும் வந்து கனாச் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது கூட தனியாக மிக்ஸ் பண்ணல நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் நல்லா பீட் ஆகிடுச்சு, நல்லா பீட் ஆகி ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஒரு நாசில் போட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்த்திங்கன்னா கனாச்சும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக் ஆறுனதுக்கு அப்புறமா அதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டின்னில் இருக்க கேக்கையும் 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன், 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணல. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப், 1 கப் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து
லேசாக பாயில் பண்ணி சக்கரை கரையிற அளவுக்கு மட்டும் பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஃபுல்லாக சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் விப்பிங் க்ரீமு அதை வந்து இது ஃபுல்லாக அந்த லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவுட்டரில் மட்டும் ஒரு தனி கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே தான் நம்ம கனாஷ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம கனாஷ் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் பேஸ்ட் பண்ணும்போது அது நகர்ந்து வராமல் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கனாஷ் வந்து சூடாக ஆட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு விப்பிங் க்ரீம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஃபைனல் லேயர் ஆஃப் கேக் வச்சாச்சு. மறுபடியும் வந்து இது கூட சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து விப்பிங் க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போலையாச்சும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக ஒரு க்ரம் கோட் கொடுத்துட்டு நான் வந்து இது ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். கேக் வந்து இப்போ இதில் வந்து 4 லேயர்ஸ் இருக்குது. அது வந்து ஆடி கீழே விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டிக் வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் கனாச்சை ஃபுல்லாக போட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். சைடில் உங்களுக்கு வந்து அங்கங்கே சிந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை டிஷ்யூ வச்சு நம்ம க்ளீனாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்ஸில் நான் எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணல. கனாச் எப்படி ஆட் பண்ணணும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா வந்து எப்படினாலும் டிசைன் கொடுக்க போகிறோம், மறைஞ்சு போயிடும். அதனால் நெக்ஸ்ட்டு அதே நாசிலில் வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது தான். கிட்கேட் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு சாக்லேட்ஸ் நம்ம வந்து வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே வந்து இப்போ கனாஷ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சே வந்து சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுற ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டில் வந்து போர் பண்ணி வேணுங்கிற டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டைரி மில்க் ஷார்ட்ஸு கிட்கேட் வச்சு மட்டும்தான் இது வந்து டெக்கரேட் பண்ணுறேன். மேலே வந்து ஃப்ளவர் நாசில் யூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி கீழேயும் வந்து நான் விப்பிங் க்ரீம் வச்சு ஃபுல்லாக வந்து சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து இன்னொரு டாப்பரும் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு டாலு. அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக இந்த பட்டர்ஃப்ளை அதையுமே நான் வந்து நம்ம கேக் கட் பண்ணுற டைமில் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கேக்கோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம க்ரீம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து 1300 போல் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 1 kg 300 grams. ஸோ அந்த கேக் டாப்பரில் இருக்க ஹேர் ஸ்டைல் தான் பாப்பா பண்ணியிருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.